ஒரு விழா அப்படின்னாக்கா 2 பேர் ரொம்ப முக்கியம். 2 பில்லருவாங்க. எந்த விழா கொடுத்தா பில்லர் மாதிரி படம் எங்களுக்கு 2 பேர் இருக்காங்க. ஒன்று டாக்டர் தமிழ்ச்செல்வி மேடம், டாக்டர் காஞ்சிரா மேடம். 2 பேருக்கும் டாக்டர் காஞ்சிரா மேடம் பேராசிரியர் காஞ்சிரா மேடம் வாழ்த்துக்கள், நன்றி. இப்பொழுது தமிழ்த்தாய் வாழ்த்துடன் இனிதே விழா துவங்க உள்ளது. தமிழ்த்தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். நன்றி. அடுத்ததாக திருவிளக்கு ஏற்றி சிறப்பு செய்யுமாறு சிறப்பு அழைப்பாளர்கள் அன்புடன் அழைக்கிறோம். விழா குழுவின் சார்பாக நமது நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஜெயஸ்ரீ மேடம் அவர்களை விளக்கேற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். பொன்கே ஐயா வாங்க, காஞ்சனா மேடம், தமிழ்ச்செல்வி மேடம், நம்ம மாஸ்டர் எங்கே இருக்காங்க? நம்ம மாஸ்டர் வாங்க, ஐயா கூட வாங்க, எல்லோரும் நில்லுங்க, ஏற்றுங்க. நல்ல கரகோஷம் கொடுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஒன்று கூடியிருக்கோம், ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கிறோம். அதுவும் நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இன்றைய நேற்று உலக ஆரோக்கிய தினம், யோகா தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக நம்ம யோகா பாடல் ஆடியோ, தம்பி ஆடியோ வாங்க, யோகா பாடல் போடுவாங்க. நன்றி. Sir, basket, sir. Sir, one photo. எல்லாரும் சேர்த்து ஒரு போட்டோ. சார் அப்படியே
நல்ல ஒரு கரகரப்பு கொடுங்க குழந்தைங்களுக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு யோகா ஆரோக்கியத்தை பற்றி அழகாக ஒரு இயற்கையோடு இணைத்து ஒரு பாடலை பாடியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். தமிழ்ச்செல்வி மேடம் உண்மையிலே நன்றி. நல்ல ஒரு ஒருங்கிணைப்பு பண்ணுறாங்க. அவங்க வருஷமாக ஒரு ஸ்கூலில் பண்ணுவாங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பாக எங்களுக்கு இந்த ஸ்கூலில் அரேஞ்ச் பண்ணியே கொடுத்தே ஆகணும். அவங்க கண்டிப்பாக, ஏன்னா இது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுனால நம்ம ப்ரியாரிட்டியாக சில விஷயம் பண்ண முடியலை. நன்றி. அடுத்ததாக விழாவின் யோகா நேரம், அதனால் கொஞ்சம் குழந்தைங்க யோகா பயிற்சி செய்கிறவங்க கொஞ்சம் செய்யலாம். ஒரு மேடம். அனைவருக்கும் வணக்கம். சண்டேல எல்லாரும் உங்களோட ப்ரோக்ராம்ஸ்க்கு நடுவில் எங்களோட நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வேரியஸ் யோகா ஸ்கூல்ஸ்லேருந்து, நம்ம டான்ஸ் ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ நிறைய குழந்தைங்க ஆர்வமாக இருக்காங்க யோகா பண்ணுறதுல. முதல்ல நம்ம மொத்தம் இன்றைக்கி 4 யோகா ஸ்கூல்ஸ் அண்ட் ஒரு டான்ஸ் ஸ்கூல் வந்திருக்காங்க நம்ம கூட. முதல்ல நம்ம தமிழ்ச்செல்வி மேமோட ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த பசங்க யோகா இப்போ நமக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம உமா பரமேஸ்வரி மேம் வந்திருக்காங்க. அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோடது பார்ப்போம். அது 2 முடிஞ்சதுக்கப்புறம் மற்ற 2 யோகாவும் பார்க்கலாம். அப்புறம் நம்ம டான்ஸ் பார்க்கலாம். நன்றி. வணக்கம். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். யோகா மாஸ்டர்லாம் இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கீங்க. வணக்கம். என்னுடைய குருவாகிய டாக்டர் அசோக்குமார் அவர்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மூலமாக நானும் யோகா மாஸ்டர் தான். ஸோ யோகா ஹீலரு அண்டு நேச்சுரோபதி டாக்டரும் கூட. ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுடைய இதை ஆரம்பிச்சிடலாம். அவங்களுக்கு முடிச்சுட்டு அப்புறம் நம்ம நார்மல் ட்ரை பண்ணலாம். ஓகே தானே மேடம்? இப்போ மகிழ் அவங்கள பற்றி இன்ட்ரடக்ஷன் அவங்களுடைய மதர் சொல்லுவாங்க. ஒரு
வணக்கம். நான் வந்து மைலன் போஸ்கோ என்னுடைய சன்னு. ஒரு நான் வெர்பல் ஆர்டிஸ்டிக் சன்னு. இந்த யோகா வந்து எவ்வளோ தூரம் அவனை இம்ப்ரூவ் பண்ணிச்சுங்கிறத மட்டும் ஒரு வார்த்தை நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து சும்மா கேஷுவலாக அவனுக்கு நான் ரொம்ப ஹைப்பராக இருந்தான், பேச மாட்டான். ஸோ அந்த சின்ன வயசில் அவனுக்கு கொஞ்சம் யோகா வந்து நான் சொல்லி கொடுக்கல, அவங்க யோகா மிஸ் ஒருத்தங்க தான். அவங்களுக்கு இந்த அக்கேஷனலாக இன்னைக்கு வர முடியலை. அவங்க வந்து ரெகுலராக ஒரு தெரப்பி மாதிரி தான் ஆரம்பித்தேன். அப்புறம் அந்த யோகாவே அவனை நல்லா காம் டவுன் பண்ணிச்சுது. அவனும் நிறைய ஃப்ளெக்சிபிளாக எல்லா ஆசனாஸுமே நல்லா பண்ண ஆரம்பிச்சான். ஸோ எந்த தெரப்பியுமே இல்லாமல் இந்த யோகா ஒன்னே அவனை நல்லா ஹீல் பண்ணிச்சின்னு சொல்லலாம். அவனை ரொம்ப காம் டவுன் பண்ணிச்சுது. அவனுடைய பொட்டன்ஷியல் எல்லாமே வெளியே கொண்டு வந்தது. அவனை வந்து ஒரு 500 to 1000 பசில்ஸ் போடுவான், நல்லா ஸ்விம்மிங் பண்ணுவான், ஸ்கேட்டிங் பண்ணுவான். அப்புறம் வந்து ஹை பொட்டன்ஷியல் ஆர்டிஸ்ட் இருக்கு. ஆனால் ரொம்ப பிஹேவியர்ஸ்லாம் உண்டு. இப்போ கூட நான் சொன்னா அவங்க கூட கேட்க மாட்டான், அவங்க யோகா மிஸ் சொன்னதான் கேட்பான். அந்த மாதிரி சில இது இருந்தாலும் ஆனால் ரொம்ப நல்லா பண்ணுவான். ஒரு 3 அட்வான்ஸ் ஆசனாஸ் மட்டும் நான் அவனை செய்ய சொல்றேன். தேங்க்யூ. அவங்க ரெடி ஆகிட்டு இருக்கிறதுக்குன்னு ஒரு மேடம் என்னென்ன ஆசனம் சொல்லிடுறீங்க? பக்காசன், சக்கராசன், திரசாசன், அப்புறம் ராஜகபடாசன். நம்மளுடைய அடுத்த டீச்சர் யோகா நீங்க பண்ணலாம் மேடம். அடுத்த யோகா மாஸ்டர் இருக்காங்க, வனிதா மிஸ். அவங்களுடைய ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு. ஸ்ரீராம் ஸ்கூல், அது ஸ்ரீராம் வந்திருக்காங்க, சாய் ஸ்ரீராம். அவங்களுடைய ஸ்கூலை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் சாய் ஸ்ரீராம் ட்ரைனிங் சென்டருக்கு வந்திருக்கோம். நல்ல ஒரு கைவசம் கொடுங்க, அதுதான் அவங்களுடைய மகிழ்ச்சி தரம். வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். எல்லாமே அட்வான்ஸ் யோகா, இது சாதாரண விஷயம் இல்லை. இது பண்றது எல்லாமே சூப்பர் மகிழ் சூப்பர். சக்கராசனமா? சக்கராசனா. எஸ். ஆக்சுவலி அவரோட டீச்சர் இன்னும் நல்லா பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு டீச்சர் வர முடியாத காரணத்தால் அவங்களுடைய அம்மா கூடயே பண்ணிட்டு இருக்காங்க. எப்பயுமே இந்த ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு யார் ட்ரைன் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய இதுதான் தேவைப்படும் அவங்களுக்கு கூட இருக்கிறதுக்கு. சூப்பர் மகிழ், சூப்பர். ஓகே, எல்லாரும் நல்ல ஒரு கரகோஷம் கொடுத்தாங்க. ஸ்ரீராம் ஒரே இன்ட்ரடக்ஷன் பண்ணிடுவாங்க ஸ்ரீராமை பற்றி. ஸ்ரீராம் இப்போ பண்ணலை, அவங்க டீச்சர் மட்டும் ஒரு 10 ஸ்டூடெண்ட் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அது ஸ்பெஷல் என்னன்னா, இவங்களுடைய இது திருக்குறள் வச்சு அந்த குழந்தைங்க திருக்குறள்லயே யோகா பண்ணுவாங்க. அவங்க இன்னைக்கு வரல யாரும், இப்போ ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் தான் வந்திருக்காங்க. அவங்களோட இன்ட்ரடக்ஷன் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி மேடம் யோகேஸ்வரர் பண்றாரு, அவங்க அம்மா அதுல இன்ட்ரடக்ஷன் பேசுறாங்க. என் பையன் யோகேஸ்வரர். இவன் 2 வயசு வரைக்கும் நடக்காம இருந்தான். இந்த மிஸ் தான் எல்லாமே அவனுக்கு சொல்லி கொடுத்து இந்த தூரம் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டேட் லெவல்ல ஸ்போர்ட்ஸ்ல அவன் ரன்னிங், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் ஸ்டேட் லெவல் விளையாடிட்டு இருக்கான். அடுத்த கட்டத்துக்கு நான் போறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இந்த மேடை தான் அவனுக்கு யோகா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மேடை. நான் யோகாவிலேயே கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு நான் 1 hour அவனுக்கு யோகா சொல்லி கொடுக்குறேன். நான் தான் சொல்லி கொடுத்தேன். அந்த ஆசனத்தோட பேர் எனக்கு தெரியாது. அவனை பம்பரமா எல்லாமே நான் சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு கொண்டு வந்து இந்த மேடையில என் பையனை பண்ண வைக்கிறது எனக்கு பெரிய உலக சாதனையா நான் நினைக்கிறேன். உங்களோட வாழ்த்துக்கள் எல்லாமே என் குழந்தைக்கு கிடைக்கட்டும். தேங்க்ஸ். பண்ணுங்க எல்லாரும். உங்களுடைய தான் ஒரு சந்தோஷத்துல பண்ணுவாங்க. கடமை
Okay, good. Super. Okay, thank you. நல்ல ஒரு கரகோஷம் கொடுத்தீங்க. அடுத்து ஸ்ரீராம் எங்க ஸ்கூல் பேர் சாய் ஸ்ரீராம் ட்ரைனிங் சென்டர் வடபழனியில இருக்கும். ஒரு 10 குழந்தைங்க எங்க கிட்ட இருக்காங்க. யோகான்னு சொல்லி தனியா சொன்னா பிள்ளைங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அது பண்றதுக்கு இது யோசிப்பாங்க, நம்பர்ஸ் விட்டுடும், இல்லைன்னா மூமெண்ட்ஸ் மறந்துடுவாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு அதை நம்ம திருக்குறள் மெத்தட்ல எடுத்துட்டு போய் சொல்லிருக்கோம். ஒரு 10 திருக்குறள் பிடிச்சி 10 திருக்குறள் பண்ணுவோம். இந்த திருக்குறள் பண்ணி இந்த எக்ஸசைஸ் வரணும். திரிகோணாசனம் ஒரு ஆசனாக்கும் ஒரு திருக்குறள் வச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க திருக்குறள் யோகாவும் திருக்குறளும் சேர்த்து சொல்லிருக்கோம். ஆக்சுவலி இந்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்து நார்மல் டீச்சர்ஸ் கிடையாது. இந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரனை அவங்க வந்து 8-10 ஹவர்ஸ் அவங்களுடைய கூட இருந்து பேரண்ட்ஸ் கூட அவங்களால பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு டீச்சர்ஸ் கூடவே இருந்து இவங்களை இந்த அளவுக்கு ஒரு நேஷனல் அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ பெரிய கரகோஷம் கொடுக்குறீங்க ஸ்ரீராம் மேடமுக்கு வனிதா மிஸ்ஸுங்க. தேங்க்யூ. டீச்சர் செய்யறத பார்த்தாதான் அப்படியே அந்த குழந்தைங்க செய்வாங்க. எல்லாம் ஒரு கரகோஷம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவங்களுக்கு என்கரேஜா இருக்கும். நெக்ஸ்ட் சுபா மேடம், சுபா டீம் அவங்க வந்துடுறீங்க. அவங்க டீம் ரெடி பண்ணிக்கணும். ஓகே, தேங்க்யூம்மா. தேங்க்யூ. எல்லாம் நல்ல ஒரு கரகோசை கொடுத்துருங்கம்மா. அவங்களுடைய கரகோசை தான் அவங்களுக்கு சில்ட்ரன்ஸ் எல்லாம் நம்ம எவ்வளோ ஒரு கிளாப்பு மியூசிக் அது இருந்தால் தான் அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டே இருக்கும். தேங்க்யூ. சுபா மேடம் நீங்கள் வந்துடுங்க. ஒரு 3 ஆசனஸ் பண்ணா போதும். எல்லாரும் பண்ணணும். ஸோ அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா வந்துடுங்க. சுபா மேடம் எங்க டீம் அப்படியே லைனா இங்கே வந்துடலாம். முன்னாடி வந்துடுங்க. சுபா உங்களுக்கு நீங்க இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க. குட் ஈவினிங். நான் டைனிங் ஹாஸ் ப்ளே ஸ்கூல் சூரப்பேட்டில் ரன் பண்ணிட்டுருக்கேன். எங்கள் கிட்ஸுக்கு ஏர்லி ஏஜ்லேருந்து யோகா பற்றின ஒரு விழிப்புணர்வு இப்போ இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்கள் ஸ்கூல்லேருந்து 5 பசங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்ரண தனுராசனம். Okay, relax, super. Relax. Dhanurasana. Ritisha. Sidhu. Very good. Relax. Pabodasana. Relax. Touch பண்ணு. Touch. கால் டச் பண்ணுங்க. Bend பண்ணுங்க. Ritisha.
கால் டச் பண்ண கை முன்னாடி குட் கை முன்னாடி வச்சு கால் ஹலாசனம் ஹலாசனம் கால் பின்னாடி போனதில்ல படைப்பு தேங்க்யூ தேங்க்யூ சில்ட்ரன் தேங்க்யூ நெக்ஸ்ட் யாருக்கு வந்துருங்க நெக்ஸ்ட் கொடுக்கணும் ஓகே தேங்க்யூ 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 ரிலாக்ஸ் 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 வாங்க வாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபாஸ்டா ஒரு 2 ஆசானஸ் மட்டும் நல்லா பண்றது பண்ணிடுங்க. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு வேணும். கெஸ்ட் எல்லாம் பேசணும், அவார்டு கொடுக்கணும், நமக்கு டைம் வேணும். ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் எல்லாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது, அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணிடணும். தேங்க்யூ. இல்லை இங்கே பண்ணலாமா? இங்கே சுபா சுபா அங்கே இங்கே மோட்டே மேட் வேண்டாமா? அதுலேயே அப்படியே பண்ணிக்கலாம். அதுலேயே ஆல்ரெடி மேட்டாக இருக்கு இல்லையா, ஸோ அப்படியே பண்ணலாம். மேட் வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் சொல்லுங்க, ஒரே மாதிரி பண்ணுங்க. தனுராஷ்னா next okay, relax. Next one. akrana dhanurasana kaal kadikita polla Tika kaluthu do pannu kaluthu ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். தேங்க்யூ. எல்லாரும் நல்ல ஒரு கரகோஷம் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் சுதா உங்களுக்கு அவ்வளோதானே? தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மேம். ரொம்ப அருமையாக இருந்தது. குழந்தைங்கள்லாம் விதவிதமான ஆசனங்கள் பண்ணது, அவங்க ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் சில்ட்ரன் பண்ணது, அதுக்கப்புறம் அந்த குட்டீஸ் பண்ணது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே. கண்ணுக்கு நல்ல விருந்து. ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ் தமிழ்ச்செல்வி மேம் அண்ட் டீம். அடுத்ததாக மிஸ்ஸஸ் என் உமா பரமேஸ்வரி மேம், ஸ்கை performer, MA in Yoga for Human Excellence, 17 years of experience in Sky Yoga, commonly known as Manavalakkalai Yoga, designed by நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வேதாந்த மகரிஷியோடது. இவங்க வந்து she is a secretary in Chennai Gindi Madhuvankarai Sky Yoga Center, a part of the World Community Service Center. வாழ்க வளமுடன். மேம், over to you. Thank you, ma'am.
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நாங்கள் வந்து வாழ்க வளமுடன் தான் எங்களை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிப்போம். ஏன்னா தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்த ஒரு மந்திரம், அற்புதமான ஒரு மந்திரம், வாழ்க வளமுடன். ரொம்ப டைம் எடுத்துக்கிறது இல்லை. மகரிஷியுடைய நோக்கம் வந்து உலகம் அமைதி அடையணும் அல்லது அதுக்கு தனி மனித அமைதி அடைந்தால் உலகம் அமைதி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்துல நமக்கு அவர் கொடுத்த ஒரு டிசைன் பண்ணி கொடுத்தது தான் மனவளக்கலை யோகா. அது நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பிள்ளைங்க அதை நோக்கி அதை வச்சு அதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு யோகா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. வாழ்க வளமுடன். One. Namaskar. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. Namaskar. Next. Roll. இந்த கார்னருக்கு போயிடுவோம். இந்த கார்னருக்கு போயிடுவோம். अथवा संचलनासनम, संचलनासनम, अष्टांग नमस्कारम, भुजंगासनम, अधमुक्त सावासनम, अश्व संचलनासनम, पाद हस्तासनम, हस्त उद्दानासनम, प्रणामासनम. नेक्स्ट दंडासनम, संयुक्तान काव्य, वक्रासनम, वक्रासनम. 1, 2, 3, 4, 5, 6. Relax. Next, Dhanvandan Pragatish, Ushtrasanam, Ushtrasanam. Start. Mat ऊपर. Start. Relax. Next, Ayan and Joshita. நீங்கெல்லாம் தனுராசனம், தனுராசனம், தனுராசனம். Relax. Jashwina Nilakiya. Namaskar. Jashwina Nilakiya. Janu Sirasan. Janu Sirasan. Ayan, Janu Sirasan. Relax. Samyukta Nishani. Mandukasana. 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 Relax. Srinidhi, Mithula, Sandeep. நீங்க தான் சஷங்காசனம். 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 Relax. Ruka. Dandasana. Next, Kavya. Ayan and Dhanvan. Joshita. Ashwata. Mithula. Kanishka Nilakiya. Jashwini, Ishani, Srinidhi, Samyukta. Samyukta. Center. கொஞ்சம் பேக்ல போமா, பேக்ல போ. சந்தீப் and Pragatish. Start. 1, 2, 3, 4, 5. Relax. Namaskar. Get up, get up. Dandasana. Next, Srinidhi Ishani, Ashwata Joshita, Samyukta Kanishka, Ilakya and Samyukta V. அதுக்கப்புறம் சந்தீப். Start. Relax.
नमस्कार. श्रीनिधि and Ishani. Sandeep. Samyukta and Kanishka. Ashwata, Ilakia. இங்க தரையில. தன்வந்த் and Ayan. மா கொஞ்சம் பேக்ல வாடா. தன்வந்த் and Ayan. Pragadish பேக்ல வா. ஜோஷிகா. மிதுலா, ஜஸ்வின், காவ்யா. எல்லாரும் உஷ்டாசனா. அப்படியே உட்கார். பிரகதீஷ் உஷ்டாசனா. நீங்க உஷ்டாசனம். Relax. नमस्कार. அப்படியே போய் உட்காருங்க. பண்டாசனம். நெருக்கி உட்கார். Next lotus formation. Samyukta, Ilakia, Ashwata, Kanishka, Ishani. Sandeep. Ready? Start. பார்த்து உட்காரு. Relax. Namaskar. Go. Next, Sandeep Dhanwant. Srinidhi Joshita. Samyukta Kavya. Ishani Smita. Ayan. Jesse. அப்புறம் காவ்யா, அஸ்வதா, மிதுலா and இலக்கியா. பாட்டு ஓடட்டும். நான் சும்மா ஸ்டார்ட். நமஸ்கார். வாழ்க வளம். Thank you all. Thank you. வாழ்க வளம். தேங்க்யூ மேம். உங்க பண்ண அருமையான ரெண்டு குழந்தைங்களாம் ரொம்ப அழகா சொன்னாங்க. ரொம்ப பிளான்டா ரொம்ப அழகா இருந்துச்சு. அடுத்தது சூரிய நமஸ்காரம் அந்த 1 hour பண்ணக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம சூரிய நமஸ்காரம் கொடுப்போம். நெக்ஸ்ட்
5 6 7 8 9 10 both legs yes back bending then namaskar come here next இது சந்திர நமஸ்காரம் நம்ம சூரிய நமஸ்காரம்ல 12 போசஸ் இருக்கிற மாதிரி சந்திர நமஸ்காரம்ல நமக்கு 13 போசஸ் இருக்கும் நிறைய பேருக்கு சந்திர நமஸ்காரம் தெரியாது to name Surya Namaskar is the body only the exercise. It's mind. நம்மளுடைய மனசு நம்மளுடைய பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ற ஒண்ணு உடலையோ மனசையோ நம்ம பிரபஞ்சோட நம்ம ஆத்மாவோட கனெக்ட் பண்ற ஒண்ணு இதுக்கு ஏஜ் கிடையாது சூரிய நமஸ்காரம் நமக்கு டெய்லி நம்ம எடுத்துக்கிற ஃபுட் மாதிரி நமக்கு அது ஃபுட்டு எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி நம்மளோட எக்ஸசைஸ் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம லைஃப்ல. இப்போ இருக்க லைஃப் லைன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு இல்லையா? ஸோ அதுக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு டெய்லி நம்மளால 1 ஹவர்னால ஜஸ்ட் ஒரு ப்ரீதிங் பிராணாயாமம் மட்டுமாவது நம்ம பண்ணலாம். தேங்க்யூ எல்லாம் நல்ல எல்லாருக்காகவும் ஒரு கரகோஷம் கொடுத்துருங்க. இப்போ நம்மளுடைய யோகா மாஸ்டர்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க. எல்லா குழந்தைங்களும் பண்ணியாச்சா? யாராவது மிஸ் ஆயிருக்காங்களா? யோகா மாஸ்டர்ஸ் எல்லாருமே, டீச்சர்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாரும் முன்னாடி கொஞ்சம் வாங்க ப்ளீஸ். வாங்க டீச்சர்ஸ் மாஸ்டர்ஸ் வாங்க. அனுவர்ஷிகா பண்றீங்களா? ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. வாங்க வாங்க. சார் வாங்க. மாஸ்டர் டீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்துடுங்க. வேற யார் இருக்கீங்களா? மாஸ்டர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாரும் உங்களை அப்படியே ஒரு இன்விடேஷன் கொடுத்துருங்க. ஏன்னா மாஸ்டர்ஸ் இல்லைன்னா இந்த குழந்தைங்க இந்த ஸ்டேஜ், நமக்கும் மாஸ்டர்ஸ் இல்லைன்னா நம்மளுடைய ஸ்டேஜ் குழந்தைங்களுக்கு கொடுத்தது நீங்க தான். ஸோ அதனால உங்களை எல்லாம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரே செகண்ட் சார்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட பேர் வந்து லோகமுத்ராங்கி. நான் வந்து திருவள்ளூர்ல இருந்து வரேன். திருவள்ளூர்ல வந்து ஆரோக்கிய யோகா சென்டர் வச்சிருக்கேன். பிஎஸ்சி சைக்காலஜி முடிச்சிருக்கேன். 4 நேஷனல் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். 2 இன்டர்நேஷனல் கோல்டு மெடல். தேங்க்யூ. சென்டர்ல என்னோட சென்டர்ல வந்து 15 மெம்பர்ஸ் வராங்க. மார்னிங் 6:30 to 7:30. Myself J. Mariappan, master degree under Asana Andiyappan Yoga Research Center. அடுத்தது வந்து நானும் திருவள்ளூர்லேருந்து தான் வர்றேன். இவங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்டு. இவங்க 3rd படிக்கும்போதுலேருந்து என்கிட்ட என்னுடைய யோகா கிளாஸ்க்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க டிகிரி முடிச்சுட்டு அவங்க ஓன் சென்டர் வச்சுற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆகிருக்காங்க. அடுத்தபடி திருவள்ளூரில் வந்து நான் ஒரு 12 ஸ்கூல்ஸில் வந்து நான் யோகா பார்ட் டைம் கிளாஸஸ் எடுக்கிறேன். 12 ப்ரைவேட் ஸ்கூல், அது மட்டும் இல்லாமல் ஒரு 6லேருந்து 7 கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃப்ரீ கிளாஸஸ் எடுக்கிறேன். ஸ்பெஷல் சைல்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஃப்ரீ கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறேன். என்னுடைய ஓன் இன்ஸ்டியூட் ஆஃப் யோகா எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் திருவள்ளூர், அங்கே வந்து பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் வந்து கிளாஸஸ் நடக்குது. அது நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு.
ஸ்பெஷல் சைல்டுக்கு வந்து ஃபீஸ் நாங்கள் வாங்குறது இல்லை, அவங்களுக்கு வந்து ஃப்ரீ கிளாஸஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் வந்து ஓல்டேஜ் பீப்புள்ஸ்க்கு வந்து ஃப்ரீ கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். நான் வந்து ஒரு 16 இயர்ஸாக வந்து இந்த யோகா ஃபீல்டில் இருக்கேன். இங்கே வந்து பார்க்கும்போது இது வந்து மெட்ரோ சிட்டியாக இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹைலி அட்வான்ஸாக இருக்காங்க, ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. ஸ்பெசிஃபிக்லி மேமுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த மேம் சந்திர நமஸ்காரம் அதெல்லாம் வந்து நியூவாக இருந்தது. நாங்கள் வர்ற இடத்துல வந்து அவ்வளோ அவேர்னஸ் இல்லை. மேமுடைய கான்ட்ரிபியூஷன் எனக்கு தேவை. இந்த ஸ்டேஜில் வந்து உங்ககிட்ட நான் என்னுடைய ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். திருவள்ளூர் நான் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்து உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி திருவள்ளூரில் வந்து இந்த லெவலில் அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸும் டெவலப் பண்ணோம் அப்படின்றத வந்து நான் இப்போ ஒரு மைண்டில் ஒரு பிளான் போச்சு. மேமுடைய சப்போர்ட் தேவை. இந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னும் அதிகமாக யாரெல்லாம் யோகா பற்றி தெரிஞ்சுக்கலையோ அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம யோகா கொண்டு போனோம். அது நம்மளுடைய டியூட்டி ஆஸ் அ யோகா இன்ஸ்ட்ரக்டர்ஸ், யோகா ஃபீல்டில் இருக்கிறதுனால. தேங்க்யூ. என்னோட நேம் வந்து சுபா. நேச்சுரோபதி சயின்ஸ் முடிச்சிருக்கேன் யோகாவில். சுபம் யோகா சென்டர் வச்சுருக்கேன். 2 ஸ்கூல் போயிட்டுருக்கேன். டைனி ஹேண்ட்ஸ் ப்ளே ஸ்கூலும் எவர்கிரீன் வித்யாசிரம் கொளத்தூர்லேயும் ஸ்கூல் போயிட்டுருக்கேன். ஸோ வந்து பேட்சஸ் போயிட்டுருக்கு. என்கிட்ட ஒரு 60 மெம்பர்ஸ் வந்து யோகா கற்றுக்குறாங்க. லேடிஸு, கிட்ஸு எல்லாருமே. ஓகேங்களா? 2.5 இயர்ஸ் குழந்தை கூட கற்றுக்குறாங்க யோகா. ஓகேங்களா? தேங்க்யூ. என் பேர் மீனாட்சி. நான் ஸ்பெஷல் சைல்டு 30 வருஷமா நான் ஸ்பெஷல் சைல்டு ஒர்க் பண்ணுறேன். சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ. வணக்கம், என் பேர் வனிதா. சாய் ஸ்ரீராம் ட்ரைனிங் சென்டர்ல ஒர்க் பண்றேன். எங்க ஸ்கூல்ல 10 குழந்தைங்க ஸ்பெஷல் சைல்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே நாங்க யோகா 1 hour டெய்லி மத்தியானம் 1 hour யோகா ட்ரைனிங் கொடுக்குறோம். நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது. கொஞ்சம் ஹைப்பரா இருக்க பசங்க யோகா பண்ணும்போது கொஞ்சம் சாந்தமா இருக்காங்க, சொல்ற பேச்சு கேட்கறாங்க, கவனிக்கணும்ன்றது வருது. நிறைய அந்த யோகால நிறைய விஷயங்கள் அந்த குழந்தைங்க கத்துக்கிறாங்க. சொல்றதை கவனிக்கணும், சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும், செய்யணும். ஒபிசிட்டி ப்ராப்ளம் நிறைய குழந்தைங்களுக்கு குறையறதுன்னு தெரியுது. பேரண்ட்ஸே சொல்றாங்க, நீங்க இந்த எக்ஸசைஸ் என் பிள்ளை பண்ணுவான்னு தெரியாது, இந்த யோகா என் பையன் பண்ணுவான்னு தெரியாது, இவ்வளவு கஷ்டமான யோகா 2 காலெல்லாம் தூக்கி பண்ணும்போது என் குழந்தையால தூக்க முடியுமான்னு அதிசயமா கேட்பாங்க. அவங்க பார்க்கும் போது என் குழந்தையால தூக்க முடியாது, எப்படி பண்றான் அப்படின்னு அதை கேட்பாங்க. ஸோ அந்த கஷ்டமான விஷயம் ஈஸியா பண்றாங்க நம்ம இடத்துல வருவோம் குழந்தைங்க. தேங்க்யூ. வணக்கம். என்னுடைய நேம் ஸ்ரீமதி. டாக்டர் ஆசனா ஆண்டியர்கண்ல இருந்து வரேன். ஜஸ்ட் யோகா வந்து நான் சும்மா கற்றுக்கிறதுக்காக வந்து தான் இதில் எனக்கு டாக்டர் ஆசனா ஆண்டியர்கன் அவங்களுடைய சென்டர்ஸ் கற்றுக்க வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு தான் இப்போ நான் 11 இயர்ஸாக அதை ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் சென்டர்ஸ் வந்து நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஸ்பெஷல் என்னன்னா தெரபிஸ்ட். அடல்ட்ஸ் வந்து தெரபிஸ்ட் வந்து நான் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுவேன். அவங்களுடைய ஹெல்த் என்ன பர்பஸ்க்காக பண்ணுறாங்களோ அதை வந்து என்னால் 90 to 100% வந்து என்னால் கியூர் பண்ண முடியும். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நான் உமா பரமேஸ்வரி ஃப்ரம் சென்னை கிண்டி மடுவங்கரை மணவளக்கலை மன்ற அறக்கட்டளையிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து அந்த சென்டரில் வந்து செக்ரட்டரியாக இருக்கேன். எங்களோட ஆர்கனைசேஷன் த வேர்ல்டு கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர். ஃபவுண்டர் தத்துவஞானி வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். எங்களோட நோக்கம் வந்து மனவளக்கலை யோகா இந்த வேர்ல்டு ஃபுல்லாக போகணுன்றது. ஏன்னா கடைக்கோடி மனிதனும் மனவளக்கலை அன்பனாக மாறிவிட்டால் உலகம் அமைதி அடையும் என்பது எங்களுடைய குரு அவர்களுடைய நம்பிக்கை. அதை வச்சுதான் அவர் வந்து டிசைன் பண்ணியிருக்கார். உடல், மனம், உயிர் இது 3த்தையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு நல்ல ஒரு லைஃப்பை லீட் பண்ணலாம். அதை தாண்டி நம்மளோட இன்னர் பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கான பயிற்சி முறைகள் இதெல்லாம் சேர்த்து ஒரு பேக்கேஜாக மனவளக்கலை யோகான்னு இருக்கு. அதை தான் நான் என்ன வந்து இந்த மனவளக்கலை யோகாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னுடைய அப்பா. அது நான் ஒரு 17 வருஷமா இதில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைய வரைக்கும் டாக்டர்கிட்ட போகல. எனக்கு ஏஜ் வந்து 52 இயர்ஸ் ஆகுது. ஆனால் இன்னைய வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஹெரிடிட்ரியாக வரக்கூடிய பிரச்சனைகள் கூட எனக்கு எதுவும் வந்தது கிடையாது. நான் வந்து என்னோட டே டு டே லைஃப்பை ரொட்டீனாக நல்ல முறையில் போயிட்டு இருக்கு. ஸோ இதில் நான் இந்த அளவுக்கு அனுபவப்பட்டதுனால, இந்த அளவுக்கு நான் பலனை அனுபவிச்சதுனால எங்களுடைய குருவுடைய நோக்கம் வந்து உலகம் அமைதி அடையணுன்றது. அதுக்கான ஒரு நன்றி கடனாக தான் நான் வந்து நம்ம வீட்டிலே தான் மாடியில் சென்டர் வச்சுருக்கோம் நாங்கள் எங்களோட சென்டரை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட் லேடிஸ் நிறைய பேர் வருவாங்க, வந்து அதில் பயிற்சி எடுத்துக்கிறாங்க. குறிப்பாக அவங்க ஒரு சிலர் வந்து சுகர் பேஷண்ட்ஸ் இது மாதிரிலாம் வரவங்க இப்போ
டேப்லெட்டே இல்லாத அளவுக்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது மிராக்கிளுங்கிற மேஜிக் எதுவுமே கிடையாது. பயிற்சி முறையில தான் அவங்க இதெல்லாமே கொண்டு வரோம். நம்ம அதை தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 15 பேர்கிட்ட நான் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட இதெல்லாமே வந்து ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் எங்களோட. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக இது நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். வாழ்க வளமுடன். எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்த மேடம் அவர்களுக்கும் மற்ற இந்த நிர்வாகத்திற்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். Thank you, madam. Thank you, teachers. Thank you so much.